அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கும் நூடுல்ஸும் வச்சு அந்த ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாங்கிறத பார்த்துடலாம். 300 கிராம் உருளைக்கிழங்க அவிச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் வத்தல் பவுடர், 1/2 ஸ்பூன் மிளகு ஜீரகம், கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பவுடர், தேவைக்கேற்ப உப்பு, 4 ஸ்பூன் மைதா, 2.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 பாக்கெட் அணில் நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப காய பவுடர் சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்துக்கிறலாம். உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஜீரகமும் மிளகு பவுடரும் சேர்த்துக்கிறலாம். வத்தல் பவுடர், மஞ்சள் பவுடர், கரம் மசாலா, மல்லி இலை, கருவேப்பிலை, மைதா மாவு, தேவைக்கேற்ப உப்பு. இப்போ எல்லாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. எல்லாம் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த பிசைஞ்ச மாவில் 1 ஸ்பூன் நெய்யோ அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூன் ஆயிலோ ஊற்றிக்கிறலாம். நான் இன்றைக்கி நெய் ஊற்றிருக்கேன். இது இப்படி இருக்கட்டும். எடுத்து வச்ச அணில் நூடுல்ஸை பொடியாக உடச்சி சேர்த்துக்கலாம். நூடுல்ஸை பொடியாக நொறுக்கி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போ கார்ன்ஃப்ளவரை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறலாம். நூடுல்ஸில் உள்ள மசாலாவை இந்த கார்ன்ஃப்ளவர்லேயே சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி எடுத்தாச்சு. அதோட கொஞ்சமாக காய போட்டு சேர்த்துக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே பிசைஞ்சு எடுத்து வச்ச மாவை நெய் ஊற்றி வச்ச மாவில் லைட்டாக இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இதில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து போர்டில் வச்சு தேய்ச்சிடலாம். எடுத்த ஒரு பகுதி மாவை போர்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு லைட்டாக இப்படி கையை வச்சே அழுத்தினா போதும். கையை வச்சு அழுத்தி எடுத்தாலே இதே மாதிரி அழுத்தி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணிக்கிடுவோம். நான் கத்தியை தலக்க மாற்றி வச்சுருக்கிறதுக்கு இந்த அரும்பரும்பாக இருக்கிறது அதில் வந்துடும். அதனால தான் தலக்க மாற்றி வச்சு கட் பண்ணுறேன். இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் சூடேறட்டும். கார்ன்ஃப்ளவரில் முக்கி இதே மாதிரி எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்துடலாம். ஆயில் சூடேறிச்சு. ஆயிலில் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் எடுத்து போட்டுக்கலாம்.
பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். மீதமுள்ள மாவையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். நூடுல்ஸ் சம்சா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.